மலட அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஏகே. இன்னைக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போவதாக அறிவித்திருக்கிறார். அதற்காக இயக்கம் ஒன்றை ஆரம்பித்து அந்த இயக்கத்தில் மெம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அந்த வெப்சைட் நேம் எல்லாருக்கும் தெரியும், வி த லீடர். லாஸ்ட்டு 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 15 lakhs பக்கத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நடக்குது, அந்த வெப்சைட்டோ இப்போ 15 லட்சத்தை அவர் எப்படி லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ரீச் ஆனது, அதோட டேட்டா ட்ரெண்ட் என்ன, நெக்ஸ்ட்டு அவருடைய டார்கெட் என்ன, 25 லட்சமா, 50 லட்சம் பாசிபிலிட்டி இருக்கா, 1 crore பாசிபிலிட்டி இருக்கா, அதை பற்றி டீட்டெயில் ட்ரெண்ட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி அ மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். நீங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணி 24 மணி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் 15 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதற்கு வாழ்த்துக்கள் திரு அண்ணாமலை அவர்களே. இப்போ நம்ம அண்ணாமலை அவர்களோட சைட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிடுவோம். அதுக்கப்புறம் டேட்டா அனலைஸ் 1 by 1 போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட சைட்டு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 14,59,184 196 இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ 216. ஸோ எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட்ஸ் பீப்புள் ஆர் கீப் ஜாயினிங். இதை பற்றி தான் இந்த டேட்டா எவ்வளோ ட்ரூ. ஓகே, இந்த டேட்டா அப்படியே கண்டினியூ ஆனால் அண்ணாமலையோட டார்கெட் என்ன, எப்போ 25 lakhs ரீச் ஆவார், 50 lakhs ரீச் ஆவார், 1 crore பாசிபிலிட்டி இருக்கா, அப்படியே ரீச் ஆகுது 1 crore பீப்புளெலாம் எவ்வளோ நாளில் ஜாயின் பண்ணுவாங்க, அந்த டீட்டெயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டீட்டெயில் பற்றி நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா அனலைசிஸ் பண்ண போகிறோம். அண்ணாமலையுடைய அவர்கள் வெப்சைட்டை பார்த்தோம் டீட்டெயிலாக. ஸோ அந்த வெப்சைட்டில் டேட்டா அனலைசிஸ் பண்ண போகிறோம். அந்த டேட்டா அனலைஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிக்கிறத நான் சிஸ்டத்தில் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் கீழே பாருங்கள். ஸோ இன்னைக்கு டேட்டாவை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இன்னைக்கு டேட்டா 6th June. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைம் 12:40 to 2:40 வரைக்கும் 2 hours ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம கேதர் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸல் சீட்டில். ஸோ நீங்கள் பார்க்குறது எக்ஸல் ட்ராக்கர், எக்ஸல் சீட்டு. 12:40 to 2:41 வரைக்கும் டேட்டா கேதர் ஆகிருக்கு. இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எவ்ரி 10 minutes அந்த வெப்சைட்டில் கவுண்ட் எப்படி கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத கவுண்டரை டோட்டலாக நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எவ்ரி 10 minutes இங்கே டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12:40 to 12:51 டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5,911. 1 o'clock to 1:10 பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,587 மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பிட்வீன் 10 minutes. ஸோ ஆவரேஜ் கீழே எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக 2 hours ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 minutes பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 4,000 people ஆர் ஜாயினிங். ஸோ எவ்ரி 1 minute பார்த்தீங்கன்னா 400 people ஆர் ஜாயினிங். ஸோ இப்போ நமக்கு மினிட் லெவலில் வி ஹாவ் அ கவுண்ட். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணேன். இது வந்து இன்னைக்கோட கவுண்ட். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கோட லேட்டஸ்ட் கவுண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1 hour ஆல்மோஸ்ட் 25,000 people ஆர் ஜாயினிங் இன் அண்ணாமலை வெப்சைட். வி த லீடர்ங்கிற வெப்சைட்ல எவ்ரி 1 hour 25,000 people ஆர் ஜாயினிங். அதுதான் இன்னையோட ட்ரெண்டு. ஓகே, ஸோ நேத்தோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ட்ரெண்டு. நேத்தோட ட்ரெண்டு எல்லாரும் தெரியும். நேற்று தான் அவர் அனௌன்ஸ் பண்ணார், ரொம்ப பீக்காக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 3.5 hours அரௌண்ட் 3.5 ஹவர்ஸ்லேயே வந்து 5 lakhs மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க நேற்று. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா 5 lakhs people 3.5. ஸோ 5 lakhs டிவைடட் பை 3.5 நீங்கள் போட்டீங்கன்னா 1,42,000. தட் மீன்ஸ் 1,43,000 ஆல்மோஸ்ட் நேற்று இனிஷியலாக பீக்கில் இருந்திருக்கு ஆக்சுவலி கவுண்ட். ஓகே, எவ்ரி 1 hour வந்து பார்த்தீங்கன்னா 1,42,000 43,000 மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்டு 8 hours க்ளோஸ் டு 8 lakhs ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ 8 hours 8 lakhsனா 1 hour வந்து 1 lakh people ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 32 hours இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா 32 hours 14 lakhs கிராஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ 14 lakhs இல்லையா? ஸோ 14 lakhs எவ்வளோன்னு போட்டால் 14 lakhs டிவைடட் பை 32 hours ப்ளஸ் போயிட்டோம், பட் 32 hours போடுறேன். ஸோ 43,000. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக 43,000 ஆல்மோஸ்ட் வந்து 50% அந்த ட்ரெண்ட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ 1 hour வந்து 43,750. இதுதான் லாஸ்ட் 32 hours டேட்டா. பட் என்னுடைய ஆஃப்டர்நூன் டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஈவன் 1 hour 25,000 கவுண்ட் இன்னமும் கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 hour பார்த்தீங்கன்னா 25,000 people are joining per hour.
ஸோ இதுதான் கவுண்ட், இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி இப்போதைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இப்போ வெப்சைட்ல அவர் 15 lakhs ஆல்மோஸ்ட் டச் பண்ணிட்டாரு ஆக்சுவலி. ஸோ இப்போ இதுதான் இந்த கிராஃப்ல நம்ம போட்டிருக்கோம். இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா கிராஃப் அப்படியே ஸ்டீஃபா போகுது. அதுக்கப்புறம் ஹவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ்ல இங்க வந்து 5 lakhs ரீச் ஆயிடுச்சு. 8 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 8 lakhs ரீச் ஆயிடுச்சு. தென் 24 hours அண்ட் எபோல பாத்தீங்கன்னா 1.2, தட் மீன்ஸ் க்ளோஸ் டு 12 lakhs மேல ரீச் ஆயிடுச்சு ஆக்சுவலி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 32 hours மேல போயிடுச்சு. ஸோ 14 lakhs அண்ட் எபோ 15 lakhs டச் ஆக போகுது, அங்க போயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து பார் கிராஃப். பார் கிராஃப்லயும் சேம் ட்ரெண்டை காமிச்சிருக்கோம். 3 ஹவர்ஸ்ல 5 lakhs அண்ட் 8 ஹவர்ஸ்ல இது, 24 ஹவர்ஸ்ல இதுங்கிறது பார் கிராஃப் காமிச்சிருக்கோம். ஓகே, சோ இப்போ நம்ம செயின் டவுன் ஆயிருக்கு. அதுதான் கன்க்ளூஷன் ட்ரெண்ட் அனலைஸ் மூலமா நம்ம கண்டுபிடிச்சது. ரெண்டாவது இப்போ growth டைம் ப்ரொஜெக்ஷன் போயிடுவோம். இதுதான் ப்ரொஜெக்ஷன். ஸோ யூ கேன் லுக் அட் த ப்ரொஜெக்ஷன். இந்த ட்ரெண்டில் இப்போ கரண்டாக இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டு 25,000 per ஹவர்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணால், ஸோ இன்னைக்கு அவர் 15 lakhs ரீச் ஆயிடுவார். ஆல்மோஸ்ட் 15 lakhs ஆல்ரெடி ரீச் ஆயிட்டாரு. இப்போ கவுண்டில் ஓப்பன் ஆகிட்டோன்னா இன்னும் 20-30,000 தான் ஷார்ட்டேஜ். இப்போ லேட்டஸ்ட் கவுண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது இருங்க, 14,066, இன்னும் ஒரு 35,000 தான் ஷார்ட்டேஜ். ஸோ கண்டிப்பாக 15,000 இன்னும் ஒரு 1 hour to 1 hourல அவர் ரீச் ஆயிடுவார் ஆக்சுவலி. ஏன்னா 1 hourல 25,000 நம்ம சொல்லியிருக்கோம். 1 hourக்குள்ள 1 hour அண்ட் எபோ 15 lakhs ரீச் ஆயிடுவார். இந்த இது கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது, இன்றைக்கோ ரீச் ஆயிடுவார். நெக்ஸ்ட் டார்கெட், அண்ணாமலையோட டார்கெட் கண்டிப்பாக 25 lakhs ஆர் 30 lakhs இருக்கணும். ஸோ 25 lakhs அவர் ரீச் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸில் போனால் மினிமம் 1 week ஆகும் ஆக்சுவலி. இதே ஃபேஸில் போனால் 1 week ஆகும் ஆக்சுவலி. 25,000 அது போகணும்னா ரீச் ஆகணும்னா 1 week ஆகும். ஸோ அகைன் 50 lakhs ரீச் பண்ணணும்னா அகைன் இந்த ட்ரெண்டு இதே மொமெண்டம் இருக்குமா? இந்த மொமெண்டம் இன்னும் லோ ஆச்சுன்னா எக்ஸாக்டாக பெர் ஹவரில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் டென்டேட்டிவாக நம்ம ஜட்ஜ் பண்ணி இது பண்ணோம்னா அட்லீஸ்ட் மினிமம் 3 to 4 weeks ஆகும் 50 lakhs ரீச் ஆகும்னா. 1 crore ரீச் ஆகுறது இப்போதைக்கு நம்ம சஸ்டைனபிலிட்டியாக நம்ம வந்து பெரிய ஹை க்ரௌத், இந்த பெரிய லெவலில் வந்து இந்த மொமெண்டம் சஸ்டைன் ஆகி நிற்கணும் இன்னும் லாங் பீரியடில். அப்படி இருந்தால் மட்டுமே தான் 1 crore பாசிபிலிட்டி. 1 crore பாசிபிலிட்டி அப்படியே இருந்தாலும் அது 2 months 3 months ஆகலாம், ஈவன் 6 months கூட ஆகலாம். நெக்ஸ்ட் அண்ணாமலை அவர்களுடைய ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் 1 crore ரீச்சுங்கிறது இருக்கும். ஸோ தட் வில் டிசைட் டெஃபினெட்லி லாங்கர் பீரியட் ரெக்கார்ட். பட் 30 lakhs வந்து இப்போ 1-2 daysல வந்து அவர் 32 hours ஃபார் எக்ஸாம்பிள் 3,000 1 crore ரீச் ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore போடுறான். 1 crore 5 6 7 டிவைடட் பை 3,000 கவுண்ட் இன்னும் 50% டவுன் ஆயிடுச்சுன்னா 333 டிவைடட் பை 24 டேல கன்வெர்ட் பண்ணோம்னா 138 டேஸ். ஸோ தட் இஸ் 138 டேஸ், 4 மாதம் ஆகுது. ஆல்மோஸ்ட் 4 மாதம் 5 மாதம் ஆகுது. 6 மாதம் தாராளம் ஆகும். ஈவன் இன்னும் ரியல் டைம் ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணணும்னா 1 crore பெரிய அச்சீவ்மெண்ட். 1 crore கேம் சேஞ்சர் ஆக்சுவலி. அண்ணாமலை பிகம் கேம் சேஞ்சராகவே ஆயிடுவார். அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு மோர் தென் 6 months ஈவன் 1 year கூட ஆகலாம். இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் அவர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ், அவருடைய கேம்பெயின், அதை பொறுத்து கண்டிப்பாக. இப்போ நம்ம பார்க்குற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மீடியா அனலிசிஸ் குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ மீடியாவோட இம்பாக்ட் ஆக்சுவலி அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் போர்டு. ஸோ வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க. ஸோ அண்ணாமலை மூமெண்ட் வந்து டோட்டலாக மீடியா இம்பாக்ட் என்னென்னலாம் எப்படி கிரியேட் ஆயிருக்கு அதுக்கு பேஸ் பண்ணி அந்த இம்பாக்ட் ஸ்கோர் போர்டு ஒன்று போட்டிருக்கோம். இந்த டேட்டாலாம் வந்து ChatGPT, தென் ஜெமினை, தென் ஓவராலாக அந்த டிஆர்பி ரேட்டிங் ஆக்சுவலி எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில் பேஸ் பண்ணி இந்த டேட்டா அரைவ் பண்ணியிருக்கோம். இது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது குவான்டிடேட்டிவ் டேட்டா, இது குவாலிட்டேட்டிவ் டேட்டா, இன்ஃபர்மேஷன் பேஸ்டு டேட்டா. ஸோ டிவி மீடியா, தமிழ் டிவி மீடியாவில் பார்த்தீங்கன்னா 9 out of 10. ஸோ கிரேட் ரீச்சுங்க. ஸோ நீங்கள் டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் ரேட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5+ இருந்தாலே வெரி ஹை, 10+ங்கிறது மேஜர் சேஞ்சர் பிளாக் பஸ்டர். ஸோ 9 out of 10 கிடைச்சிருக்கு. ஸோ தீஸ் ஆல்சோ வெரி குட் ரீச். தென் யூடியூப் பார்த்தீங்கன்னா 10 out of 10 இட்ஸ் அ பிளாக் பஸ்டர். ட்விட்டர்லையும் 10 out of 10 கம்ப்ளீட் என்கேஜ்மெண்ட். அண்ணாமலை நியூஸ் தான். நேஷனல் மீடியா கவரேஜ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா இங்கிலீஷ் சேனலையும் கவர் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 8 கிடைச்சிருக்கு. தென் கிரவுண்ட் லெவல் டிஸ்கஷன் 8.5, மீடியா பஸ் 10 out of 10. தென் பிராண்ட் லான்ச் டிஸ்கஷன், பப்ளிக் கியூரியாசிட்டி அதுவும் 10 out of 10. இம்பாக்ட் பிஜேபி, ஸோ கண்டிப்பாக பிஜேபியில் மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. நேற்று நியூஸ் பிஜேபி அதிர்ந்துச்சுன்னு சொல்லலாம்.
தென் இம்பாக்ட் ஆன் டிவிகேல மாடரேட்டா இன்ஃபேக்ட் ஆயிருக்கு. ஏன்னா டிவிகேல ஒன் பார்ட் ஆஃப் யூத் ஆக்சுவலி மேபி ஷிஃப்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றது ஐ திங்க் 2 இயர்லி. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அண்ணாமலை என்னென்ன பண்ண போறாரு, எப்படி தான் கேம்பெயின் பண்ண போறாரு, அதை பொறுத்து தான் விஜயா அண்ணாமலைங்கிற ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது யூத் சைடு. அதுக்கப்புறம் நியூ ஸ்டோரி மொமெண்டம் அதுவும் வெரி ஹை ஆக்சுவலி. ஸோ 2 டேஸாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதான் ஹாட் டாப்பிக்காக போச்சு. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம டேட்டா அனலைஸ் பிரகாரம் பார்த்தோம், மீடியா இம்பாக்ட் ஸ்கோர் பிரகாரம் பார்த்தாலும் அண்ணாமலை இப்போ கரண்டாக ஒரு ட்ரெண்ட் செட்டராக தான் இருந்திருக்காரு லாஸ்ட் 2 டேஸாக. ஸோ 15 lakhsங்கிறது நல்ல அச்சீவ்மெண்ட்டும் கூட வித்தின் 32 ஹவர்ஸில். ஸோ இதே மொமெண்டத்தை அவர் மெயின்டைன் பண்ணுவாரா? ஃபர்ஸ்ட் அவர் டார்கெட் 25 lakhs எப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி 1 வீக்ல ரீச் ஆவாரா? 15 lakhs 1 or 2 monthsக்குள்ள ரீச் ஆவாரா? 1 crore 6 மாதத்துக்குள்ளேயோ 1 yearக்குள்ள ரீச் ஆக முடியுமா? அப்படியே ரீச் பண்ணிட்டா இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் மைல் ஸ்டோன் ஃபார் அண்ணாமலை ஃபார் ஹிஸ் நியூ பார்ட்டி. ஸோ அது நடக்குமா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கமெண்ட்டு, இதை அண்ணாமலை 1 crore டச் பண்ணிடுவாரா? அவர் புதிய கட்சி, அவருடைய கொள்கை எப்படி எலிவேட் ஆக போகுது தமிழ்நாட்டில், அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற டீட்டெயில் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் நம்ம வரும் வீடியோகளில் தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.